இவனுங்க கண்டிப்பா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்கானுங்க. இவனுங்க யாரையும் விடக்கூடாது. நீ முதல்ல போலீஸ் போன் பண்ணு. பண்ணு ரஞ்சிதா. டேய், போலீஸ்லாம் வந்தா அவ்வளோதான்டா, நம்ம லைஃபே போயிடும். வீட்லயே நம்மளை டீல்ல விட்டுருவாங்க. வாங்கடா டேய், தயவு செய்து போயிடலாம். டேய் டேய் வாங்கடா போலாம். டேய் போலீஸ் பிரஷர்டா வாடா. லவண்யா, ஏய் சுதீப் போகாதடா. ஏய் டேய், பார்ட்டி நடக்க விடாம கெடுத்துட்டீங்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல. உங்க எல்லாருக்கும் இருக்குடா. You will pay for this. ஏய் ஏய் நில்லுடா. அருண் அருண் அண்ணே அருண், உங்களால முதல்ல போலீஸை பிடிச்சு கொடுக்கணும். அருண் போலீஸ் எல்லாம் வேண்டாம். இதுல சித்ராவோட லைஃபும் இருக்கு. ஹேய், உனக்கு அவ்ளோ அக்கறை இருக்குன்னா சினிமாக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி ஒரு போத கும்பல் கிட்ட சித்ராவை மாட்டி விட்ட? நீ செஞ்ச காரியத்தினால அவ வாழ்க்கை போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? உன்னால அதை திருப்பி தர முடியுமா? சித்ரா, எனக்கு இதெல்லாம் தேவையா? கண்டவ கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டும் தானே உன்னை வெளியே கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீ என்னையே ஏமாத்திட்டு இங்க வந்து ஆட்டம் பாட்டம்னு சொல்லி கூத்தடிச்சிட்டு இருக்க. நான் உன்னை வேணும்னு தான் இங்க வந்து மாட்டி விட்டேன்னு இவன் என் மேல பழி போட்டுட்டு இருக்கா. அதனால நான் குற்றவாளி மாதிரி கூனி குறுகி போய் நின்னுட்டு இருக்கேன். ஹலோ, குற்றவாளி மாதிரி இல்ல, மெயின் கல்பிரிட்டே நீதான். தெரிஞ்சேதான் நீ இந்த பார்ட்டிக்கு இவ்ளோ அனுப்பி வச்சிருக்க. கல்பனா, எங்க அம்மா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா சித்ரா உன் கூட அனுப்பி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அருண் ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் உங்களை அவ்வளோ லவ் பண்றேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அந்த ஆசையில எல்லாருமா சேர்ந்து மண்ணள்ளி போட்டுட்டீங்க. ஏன் வாழ்றோன்னே தெரியாம ஒவ்வொரு நாளும் வேதனையில செத்துட்டு இருக்கேன். சித்ரா சின்ன பொண்ணு, இவளாவது எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருக்கட்டுமேனு தான் நான் வெளியே கூட்டிட்டு வந்தேன். ஆனா பொய் சொல்லி இவ இந்த மாதிரி இடத்துக்கு வந்து மாட்டிப்பான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. இப்படி எல்லாம் அழுது நடிச்சா உன்னை நம்பிடுவோன்னு நினைக்கிறியா? யாரும் என்ன நம்ப வேணாம் அருண். நான் செஞ்சது தப்புதான். இவளை நம்பி கூட்டிட்டு வந்தது ஏன் முட்டாள்தனம் தான். எனக்கு எந்த தண்டனை வேணா கொடுங்க. இங்கேயே கூட என்ன கொன்னு புதைச்சிருங்க அருண். இவ வாழ்க்கையை கெடுத்துட்டோங்கிற பழிய சுமக்கிறத விட நான் சாகுறதே மேல். அண்ணா, அண்ணி மேல கோவப்படாதீங்கண்ணா. அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுண்ணா. ஸ்பெஷல் கிளாஸ்னு நான் தான் போய் சொன்னேன். எனக்குமே இங்க இப்படி நடக்கும்னு தெரியாதுண்ணா. சும்மா கெட் டுகெதர்னு சொல்லி தானே கூப்பிட்டான். வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்க சூழ்நிலைய பார்த்து நான் கிளம்புறேன்னு சொன்னேன்னா. ஆனா இங்க இருக்க எல்லாரையும் மீறி என்னால எதுவும் செய்ய முடியல. என்ன மன்னிச்சிடுண்ணா. சும்மா அழுது மன்னிப்பு கேட்கறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு நீ மனசா ரியலைஸ் பண்ணணும். ஏதோ உன்னோட நல்ல நேரம் நாங்க வந்தோம். நாங்க வரலன்னா உன் நிலைமை என்ன இருக்குன்னு யோசிச்சியா? ஆனா புத்தி கெட்டு போய் தப்பு பண்ணிட்டேனா. இனிமே இப்படி செய்ய மாட்டேனா. என்ன நம்புனா. இதுக்கு மேல எப்படி சித்ரா உன்னை நம்ப முடியும்? அருண், எதுவா இருந்தாலும் முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வாங்க. அண்ணா, அம்மாக்கு இங்க நடந்தது எதுவுமே தெரிய வேணானா. அம்மா என்ன கொன்னே போட்டுருவாங்க. அம்மா கிட்ட எதுவும் சொல்லாத. உன் கால்ல வேணும்னாலும் விழுறேன்னா. நான் அம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். உனக்காகலாம் ஒண்ணும் கிடையாது. அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ரஞ்சிதா, நீ கல்பனா கூட ஆட்டோல வந்துரு. நான் சித்ராவை கூட்டு வந்துடுறேன். இல்ல அருண், நானே இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். நாங்க ஹோட்டல் மாதிரி எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டு சினிமா போயிட்டு வர மாதிரி வந்துடுறோம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க ரெண்டு பேரும் ஆட்டோல ஒன்னா வாங்க, நாங்க பின்னாடி வரோம். அம்மா கேட்டாங்கன்னா டிக்கெட் கிடைக்கலன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்போம். வாங்க போ. அருண் ஒரு நிமிஷம். நீ போட்டுட்டு வந்த ட்ரெஸ் எங்க? போய் நீ போட்டுட்டு வந்த ட்ரெஸ் போடு. போ போ.